அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச உலக போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு உங்களிடம் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். போதைங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஈவில். அது சொசைட்டியில் உள்ள எல்லா செக்டாரையும் ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இப்பொழுது இளம் தலைமுறையை அது வெகுவாக பாதித்துக் கொண்டிருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தியாகும். ஆகவே இந்த போதையிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியில வரணும். பழக்கமில்லாத மக்கள் அவர்களை பண்படுத்தி திரும்ப நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும். இதெல்லாம் தான் நம்மளுடைய எய்மா இருக்கணும். உலக போதை ஒழிப்பு தினத்தை கொண்டாடத்தினுடைய முக்கியமான நோக்கம் இந்த 2025 முக்கியமா அவங்க எதிர்பார்க்கிறது இந்த போதைப் பொருளுடைய செயினை கட் பண்றது, அடுத்தது அதை தவிர்க்கிறது போதைப் பொருளை, அடுத்தது போதையில பாதிக்கப்பட்டவங்களை குணமாக்குவது மற்றும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களை திரும்ப மீட்டெடுப்பது அப்படிங்கிறது தான் இந்த 2025 தீம். அந்த தீம் படி எல்லாருமே அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இது உலக போதை ஒழிப்பு தினம் 1987 ஆரம்பித்தால் கூட சமீப காலத்தில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. ஏன்னா இந்த சமீப காலத்தில் தான் இதனால வரக்கூடிய பிரச்சனைகளும் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுங்கிறத எல்லாருமே நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா 60% வாகன ஓட்டிகள், அதாவது டிரைவர்ஸ், ஏதாவது ஆக்சிடென்ட்ல இறந்தாங்கன்னா அவங்க போதையில இருந்திருக்காங்க. அது மிகவும் வருத்தத்தக்கமான ஒரு விஷயமா இருக்குது. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் உலகம் உள்ள 291 மில்லியன் பீப்புள் இதனால பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு உடல் உயிரை மீத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போதை கொடுக்கறத நம்ம எல்லாரும் அறிவோம், நாமும் பார்த்திருப்போம். அந்த மாதிரி போதைத்தன்மையில உள்ளவங்க அவங்களுக்கு மட்டும் கேடு விளைவிச்சுக்காம நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கே கேடு விளைவிக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தில் அதில் மாற்றிக்கொண்டால் கூட நம்மை போன்ற அந்த பழக்கம் இல்லாதவர்கள் அவர்களிடம் அன்பாக பேசி எடுத்து கூறி அவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. அதனை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். இந்த போதைப் பொருள் ரொம்ப இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சினிமா இல்ல டிவி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல ஒரு பெரிய பாப்புலரான ஆளு ஒரு சிகரெட்டை பயன்படுத்துறதையோ இல்ல மது அருந்துறதையோ இல்ல போதை பயன்படுத்துறதையோ பார்த்தா அதை ஒரு மாடலா எடுத்துக்கிட்டு எல்லாரும் அதை பழக்கப்படுத்த ஆரம்பிச்சு அதிலிருந்து போன விஷயங்கள் நிறைய அவர்களுக்கு பாதிப்புகளை கொடுத்திருக்கிறது. இது நிறைய காரணிகள் இருந்தால் கூட இளைஞர்கள் மத்தியில் அதிகமான அளவிற்கு இந்த போதை பழக்கத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதனால பல பிரச்சனைகளை அவர்கள் ஃபேஸ் பண்றாங்க. அதுக்கு மெயினா இது ஒரு ஸ்டேட்டஸ், என்னுடைய தலைவர் அப்படி செய்யறாரு நானும் அப்படி செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனப்பாட்டுக்கு போகிறாங்க. நாம ஒருத்தவங்களை அதிகமா விரும்புறவங்களுக்குள்ள அவங்கள்ட்ட உள்ள நல்ல பழக்கங்களை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கெட்ட பழக்கங்கள் இருந்தால், அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி போதைப் பொருட்கள் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் ஒன்றுக்கு பல முறை யோசித்து அவர்களிடமிருந்து நம்மளுடைய உறவினை நாம் துண்டித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால மீண்டும் மாணவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நான் மிக தாழ்மையுடன் விரும்பி கேட்டுக்கொள்வது, போதைக்கு அடிமை ஆகாதீர்கள், போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள், போதைப் பொருட்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு நிகழ்வையும் நீங்கள் ஆதரிக்காதீர்கள். நீங்கள் எல்லாம் மிக உயர்ந்த நல்ல மாணவர்கள். உங்களுக்கு இந்த பழக்கம் இல்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் பல மாணவ சமுதாயம் இதை மாட்டிக்கொண்டு தவிர்க்கிறார்கள். அவர்களை எல்லாம் நீங்கள் மீட்டெடுத்து ஒரு நல்ல குடிமகனாக மாற்ற வேண்டும் என இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதனை நீங்கள் அனைவரும் செய்வீர்கள் என்பதில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. அதனை செய்து தருமாறு உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் ஆர் நாகராஜன், முதல்வர், ஏபிசி கல்லூரி, மயிலாடுதுறை, மன்னமந்தல். நன்றி. இதை போன்ற போதை பழக்கத்தை உள்ளவர்கள் மற்றும் சமுதாயத்தின் தீங்குகளை பற்றி பல்வேறு வகையான நிகழ்வுகளின் மூலமாக விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏபிசி கல்லூரியிலிருந்து நேற்றைய தினம் உலக போதை ஒழிப்பு தினத்தின்று ஒரு பேரணி சென்று மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்றினோம். மாணவர்கள் மத்தியில் அவர்களை எல்லாம் ஒரு பிளட்ஜ் எடுக்க வைத்து உறுதிமொழியை கடைபிடிக்க செய்துள்ளோம். மேலும் சமுதாயத்தில் உள்ள மக்களிடம்
மஞ்சப்பை அதனை கொடுத்து அதில் இதை பற்றிய தீய செயல்களை குறிப்பிட்டு அவர்கள் அதனை அறிந்து கொள்ள வேண்டுமாய் செய்துவிட்டு மஞ்சப்பை கொடுப்பதற்கு இன்னொரு காரணம் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அதையும் செய்துள்ளேன். அது இல்லாமல் பல்வேறு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி, பேச்சு போட்டிகள் மற்றும் கருத்தரங்கம், கவிதை போட்டி போன்றவைகளை நடத்தி மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை போன்ற சிறந்த கட்டுரைகளை மக்களிடம் எடுத்து சென்று அவர்களையும் அதனை படிக்க செய்து அவர்களையும் ஆக்கத்துடன் ஊக்கத்துடன் ஈர்க்க செய்து கொண்டிருக்கிறோம். மற்றும் எங்கள் கல்லூரியில் உள்ள விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக இதை போன்ற குறும்படங்களை எடுத்து அந்த குறும்படங்களை எல்லோருக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதுவும் எங்கள் மாணவர்களுக்காக மாணவர்களே ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஸ்டூடெண்ட் என்தூசியாஸ்டிக் வெப் செமினார் என்ற ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வின் மூலமாக அறிவு செறிவூட்டல் செய்வதோடு மட்டும் இல்லாமல் இதை போன்ற சிறந்த நாட்களில், முக்கியமான நாட்களில், சிறப்பு வாய்ந்த நாட்களில் அந்த நாட்களின் சிறப்புகளை பற்றியும் அதனை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிறப்பு நிகழ்ச்சிகளையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற இந்த பணியின் மூலமாக பல்வேறு மாணவர்கள் சிறந்த பேச்சாளர்களாக, சிறந்த கவிதை எழுதுபவர்களாக மாறியுள்ளார்கள். இந்த ஒரு என்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரிஸ் என்பது மாணவர்களுடைய புதைந்து கிடக்கக்கூடிய பல்வேறு திறமைகளை கொண்டு வந்து அவர்களை சீரும் சிறப்புமாக வளம் பெற செய்து அவருடைய தன்னம்பிக்கையை ஊட்டி பல்வேறு மாணவர்கள் பல்வேறு சிறந்த பேச்சாளர்களாகி பல்வேறு இடங்களுக்கு சென்று பல போட்டிகளில் வெற்றி பெற்று பல சாதனைகளை படைத்துள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம்